அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th ரிவிஷன் அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும். நம்ம வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கணுமா அல்லது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கணுமா அப்படிங்கிற பற்றி நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்பே பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எப்படி சேர்த்து வந்து ப்ரிப்பேர் ஆகுது. இதில் வந்து ஜனவரியிலேருந்து நம்ம பிப்ரவரி 29 வரைக்கும், ஜனவரி 1லேருந்து பிப்ரவரி 29 வரைக்கும் ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இது வந்து பயாலஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் போட ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு ஷெட்யூல் எடுத்திருக்கு. அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணுமா அல்லது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான். அப்போ ரிவிஷன் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிறைய டிஸ்ட்ரிக்டில் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 50% ஆஃப் போர்ஷன் வந்து வைக்கிறாங்க. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 100% போர்ஷன் வந்து வைக்கிறாங்க. சார் இப்போ வந்து எனக்கு வந்து 100% வைக்கிறப்ப ஆஃப் டே தான் டைம் இருக்குது. இப்போ 3ஆந்தேதி 4ஆந்தேதிலாம் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி கண்டினியூவாக வைக்கிறாங்க. 12ஆந்தேதிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸுமே என்ன பண்ணுறாங்க, முடிக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அப்போ இந்த 12ஆந்தேதிக்குள்ளே இந்த 6 நாளைக்குள்ளே 6 சப்ஜெக்ட் வைக்கிறப்போ ரொம்பவே என்னவாக இருக்கும், கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சரிங்களா, அடுத்தடுத்த நாளில் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு இப்போ பயாலஜிலாம் பார்த்திங்க அப்படின்னா, பயாலஜி, ஃபிசிக்ஸ் இதெல்லாமே 10 லெசன் இருக்குது. இந்த 10 லெசனை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆஃப் டேயில் படிக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப வந்து என்னது கஷ்டம். அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் பிரிச்சிங்க, 3 பார்ட்டாக பிரிச்சிங்க. 3 பார்ட்டாக எப்படி பிரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிட் டெஸ்ட்டு 1 வைக்கிறாங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு 3 லெசன் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயுமே சொல்கிறது தான். நீங்கள் எப்படி மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 லெசனாவது கம்பல்சரி எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் 3 லெசனாவது தரவாக எல்லாமே படிச்சிருப்பீங்க. அது ஃபஸ்ட் லெசன் இதில் கவர் ஆகிடும். ஏன்னா இந்த ஃபஸ்ட் லெசனை நம்ம மிட்டமுக்கு படிச்சிருப்போம், ஹாஃப் இயர்லிக்கு படிச்சிருப்போம், குவார்ட்டர்லிக்கு படிச்சிருப்போம். சரிங்களா, இந்த ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே மோஸ்ட்லி ஒரு 2-3 லெசன்ஸ் வந்து நல்லாவே படிச்சிருப்போம். அப்போ நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 லெசன் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த 10 லெசனில் நீங்கள் நல்லா படித்த அந்த லெசனை விட்டுருங்க. அதாவது இப்போ யூனிட் டெஸ்ட்டுக்கு அது ரிவிஷனுக்கு வச்சிங்க. மீதி படிக்காமல் ஒரு 4 லெசனோ இல்லை 5 லெசனோ ஒரு 6 லெசனோ இருக்குது அப்படின்னா அந்த 6 லெசனில் 3 அல்லது 2, மேக்ஸிமம் 3 செலக்ட் பண்ணிங்க. மினிமம் நான் கொஞ்சமாக தான் படிப்பேன் அப்படின்னா அவங்க வந்து 2 செலக்ட் பண்ணிங்க. இந்த 2 ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், தரவு பண்ணுங்கள். சரிங்களா, நமக்கு ஆஃப் டே தான் டைம் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃப் டேயில் இந்த 3 லெசன் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏற்கனவே படித்த 3 லெசன் சரிங்களா, அதை வந்து என்ன பண்ணிங்க, ரீகால் பண்ணுங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே போங்க. ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது பிரச்சனை இல்லை, ஏன்னா எந்த டைமும் எவ்வளோ கொடுத்தாலும் படிச்சுருவாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சரிங்களா, அப்போ ஏற்கனவே படித்த 3 வந்து என்னது உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் ஏற்கனவே இருக்கும், ப்ளஸ் வந்து இப்போ படிக்கிற 3 அப்படிங்களா 3 + 3 6 லெசன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிவிடும், கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கடுத்து ரிவிஷன் டெஸ்ட்டு 2ன்னு வைக்கிறப்ப ஃபுல் போர்ஷனாக வச்சாலுமே இந்த 6 லெசனை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ரிவிஷனுக்கு வச்சுக்கிங்க. சரிங்களா, மீதி இது கூட வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 3 லெசன் என்ன பண்ணீங்க, ஆட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 10 லெசன் இருக்கிற இடத்துல 9 லெசன் வந்து என்ன பண்ணிவிடும், ஃபுல்லாக கவர் ஆகிடும். லாஸ்ட்டாக ஒரு லெசன் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ டைமில் அல்லது உங்களுக்கான டைம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய டைமில் அந்த ஒரு லெசனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டிருக்கேன். ஜனவரி 1லேருந்து பிப்ரவரி 29 வரைக்கும். சரிங்களா, இதில் 28, 29 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் படிக்கிறதுக்கான ஷெட்யூலாக மாற்றிக்கிங்க. இங்கே வந்து லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்கல, எல்லாமே இதிலே முடிகிற மாதிரி சொல்லியிருக்கு. அதாவது நமக்கு மொத்தம் ஜனவரி பிப்ரவரியில் மொத்தம் எத்தனை வாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 9 வாரம் இருக்குது. இந்த 9 வாரத்தில் 8 வாரத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கு. இந்த 9வது வாரம் நீங்கள் வந்து அது ஷெட்யூல் மாற்றிங்க. ஏன்னா இதில் ஒரு சில ஹாலிடேஸ்லாம் வரும், நம்ம அது செலிப்ரேட் நாட்கள்லாம் வரும். ஏன்னா பொங்கல் இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டைமில் படிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு. ஒரு நாள் 2 நாள் வந்து என்னது படிக்க முடியாத சூழல் கூட இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷெட்யூலை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, மாற்றிங்க. இது காமர்ஸு இல்லை அக்கௌண்டன்ஸு இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க.
இப்போ நம்ம பயாலஜி, பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷ் இது எல்லாத்துமே போட்டிருக்கோம். இது இல்லாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றிங்க. இது வந்து 12th சிலபஸ் வச்சு போட்டிருக்கோம். நீங்கள் 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் நீங்கள் வந்து மாற்றிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பயாலஜியில் மொத்தம் நம்ம எத்தனை லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22 லெசன்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 22 லெசனும் நான் வந்து செப்பரேட் பண்ணி பிரித்து கொடுத்துருக்கேன். ஒரு வாரத்துக்கும் எவ்வளோ படிக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். நான் மினிமம் 3 தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் பயாலஜி மட்டுமே அந்த வாரம் படிக்க போகிறது கிடையாது. ஃபிசிக்ஸ் படிப்பீங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா பாட்னி, சுவாலஜி இருக்காது, அதனால் அதை விட்டுருங்க. பாட்னி, சுவாலஜிக்கு அப்புறமா சொல்கிறோம். ஃபிசிக்ஸ் படிப்பீங்க, கெமிஸ்ட்ரி படிப்பீங்க, மேக்ஸ் படிப்பீங்க, தமிழ் படிப்பீங்க, இங்கிலீஷ் படிப்பீங்க. சரிங்களா? அதனால் பயாலஜி 3 லெசனு, ஃபிசிக்ஸில் 2, கெமிஸ்ட்ரியில் 2, மேக்ஸில் 2 சாப்டர், தமிழ், இங்கிலீஷ். இதில் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 3, 5, 7, 9, 11 வரும். இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஒரு டவுட் வரும். இப்போ 11 லெசன்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் 6 சப்ஜெக்ட்லேயும் 7 நாளைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா, எனக்கு எக்ஸாம் இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நான் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ எனக்கு 1ஆம் தேதி எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, அதனால் இதில் நல்லா படிக்கலாம். 2ஆம் தேதியும் எனக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகுது, அதனால் இதில் வந்து ஸ்கூல் போயிட்டு ப்ளஸ் வந்து வீட்டில் கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். 3ஆம் தேதி எனக்கு எக்ஸாம். இப்போ 3ஆம் தேதி உதாரணத்துக்கு ஒரு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது, அது கெமிஸ்ட்ரின்னு வச்சிங்களேன். 3ஆம் தேதி ஃபிசிக்ஸில் நம்ம 2 லெசன் கொடுத்துருக்கோன்னு வச்சிங்க. நீங்கள் உங்களுக்கு ஆஃப் டே டைம் இருக்கும், ப்ளஸ் வந்து ஈவினிங்கில் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். இந்த 3ஆம் தேதி எக்ஸாம் ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. அப்போ ஃபிசிக்ஸில் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அல்லது கெமிஸ்ட்ரி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி என்ன சொன்னோம், யூனிட் டெஸ்ட் ஆர் ரிவிஷனை இந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மினிமம் 3 லெசனை எடுத்துங்க அப்படின்னு. அப்போ இங்கே நம்ம 2 கொடுத்துருக்கூட இது கூட நீங்கள் ஒன்று கூட என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். 3 லெசனாக இப்போ படிச்சிடலாம். சரிங்களா? இப்போ 3ஆம் தேதிக்கு ஃபிசிக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டீங்க, 3 லெசன். நம்மளோட டார்கெட்டு ஃபிசிக்ஸில் வந்து என்னது 2 லெசன் அப்படின்னா அந்த 2 லெசன் வந்து என்ன பண்ணிட்டீங்க, படிச்சிட்டிங்க. இப்போ இந்த 1ஆம் தேதி இருக்குது தெரியுங்களா, இந்த 1ஆம் தேதியில் நீங்கள் வந்து நியூ இயர் இதெல்லாமே செலிப்ரேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் தான் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தமிழோ ஆர் இங்கிலீஷோ வந்து என்ன பண்ணிட்டீங்க, படிச்சிட்டிங்க. சரிங்களா? அப்போ 2 சப்ஜெக்ட்டு கவர் ஆகிடுது. அதேமாதிரி 2ஆம் தேதி நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க, கொஞ்சம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது, மார்னிங் ஈவினிங் இது எல்லாமே டைம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 2ஆம் தேதி ஏதாவது ஒரு 2 லெசன் ஆர் ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அது கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், வேறு எதனா வச்சுருக்கலாம். அப்போ 3 சப்ஜெக்ட்டு இந்த 3 நாளில் என்ன பண்ணுறது, முடிஞ்சிடுது. அதுக்கடுத்து இன்னும் 4ஆம் தேதி இருக்குது, 5ஆம் தேதி இருக்குது, 6ஆம் தேதி இருக்குது. இப்போ 4ஆம் தேதி எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். கெமிஸ்ட்ரியில் நம்ம ஒரு 3 லெசன் சொல்லியிருக்கோம். இந்த ஆஃப் டே டைமில் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ லெசன்ஸ் படிக்க முடியுமோ இது கூட ஒரு 4ஆக படிச்சுக்கலாம், அல்லது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 5ஆக படிச்சுக்கலாம். அப்போ 4ஆம் தேதி வந்து என்னது, கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ 5ஆம் தேதி உங்களுக்கு வந்து பயாலஜி எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் தேதியில் பாட்னியில் 2 லெசனு, சுவாலஜியில் 2 லெசன், நம்ம மினிமம் 3 லெசன் போட்டிருந்தோம். சரிங்களா? இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 4 லெசன் நீங்கள் இந்த வாரத்தில் என்ன பண்ணிடலாம், கவர் ஆகிடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து 6ஆம் தேதி சாட்டர்டே சண்டே தான் வரும். 6-7 சாட்டர்டே சண்டே தான் வரும். இந்த 6-7 உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் எது இதெல்லாம் படிக்காமல் இருக்கிறீங்களோ அந்த லெசன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து ஒரு சிம்பிளான ஷெடியூல் தான், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நீங்கள் என்ன நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இதனா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஜனவரி 8லேருந்து 14, ஜனவரி 15லேருந்து 21 இது எல்லாமே சிம்பிளாக ஒரு லெசன் மாதிரி தான் போட்டிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜியில் 22 லெசனுக்கும் 1லேருந்து நம்ம 8 வரைக்கும் ஷெடியூல் போட்டிருக்கோம். அதில் 3, 6, 9, 12, 15, 17, 19, 21 8வது வாரம் வரைக்கும் 21 தான் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா லெசன் கூட என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சின்ன லெசன்ஸ் கூட இருக்கும். அதே பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து என்னது ஒரு வாரத்துக்கு நீங்கள் 2 லெசன் படித்தாலுமே 5வது வாரத்தில் எல்லாமே என்ன பண்ணிவிடும், கவர் ஆகிடும். சரிங்களா? 10 லெசன்ஸ் கவர் ஆகிடும். மீதி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், திருப்பி ரிட்டன் கூட படிக்கலாம். அதேமாதிரி சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 13 லெசன் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 6 வாரத்திலே கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ரிவைஸ் கூட என்ன பண்ணலாம். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 11 லெசன் தான். நம்ம ஒவ்வொரு வாரமும் 2, 1 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த 2 லெசன் வரும்போது ஒரு பெரிய லெசன், ஒரு சின்ன லெசன்ஸ், அது எதுன்னு நீங்களே செலக்ட் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், படிச்சிக்கலாம். அப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது லாஸ்ட் வீக்கில் என்ன தான் இருக்கும், சும்மா தான் இருக்கும். அதில் நிறையா வாரங்களில் ஒன்று தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து 2 அல்லது 3 கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு 15 லெசன்ஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு வாரமும் நம்ம 2 கொடுத்துருக்கோம். 2, 4,
6, 8, 10, 12, 14 சரிங்களா. இது கூட ஒரு லெசன் வந்து அடுத்த வாரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய டேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இதில் இன்னொரு கொஸ்டின் வரும், நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது சார். இப்போ ப்ராக்டிக்கலுக்கு நான் என்ன பண்ணுறது? இப்போ ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மோஸ்ட்லி 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 16லே என்ன பண்ணிவிடும், முடிஞ்சிடும். 4 நாள்லே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிவிடும், முடிஞ்சிடும். இந்த 4 நாளுமே கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த இது ஷெடியூல் போட்டுங்க. ப்ராக்டிக்கல்னால் நீங்கள் ரொம்ப அதிகமாக படிக்க மாட்டீங்க. இப்போ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா பயாலஜி படிப்பீங்க, பாட்னி சுவாலஜி ஒரே நாளில் என்ன பண்ணிவிடும், முடிஞ்சிடும். அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி ஒரு நாள், ஃபிசிக்ஸ் வந்து என்னது ஒரு நாள், அவ்வளோதான் சரிங்களா. இதுதான் நீங்கள் வந்து என்ன பண்ண படிக்க போகிறீங்க. சிம்பிள் தான், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி படிப்பீங்க. பயாலஜியில் தான் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் சால்ட்டு, ஃபிசிக்ஸ்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் 1 or 2 தான் படிப்பீங்க. அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வந்து அதுக்கான டைமிங்கை நீங்கள் வந்து கொடுக்க தெரியல. அது ஒரு 3 நாள் தான். அதுவுமே நீங்கள் வந்து ஆஃப் டே இது பண்ணாலே போதும் சரிங்களா. நாளைக்கு ப்ராக்டிக்கல்னால் அதுக்கு முன்னாடி நாள் தான். மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலை பற்றி யாருமே கவலைப்பட தேவையில்ல. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே என்னது தெரியும். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு எஃபோர்ட்டு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதுதான் நமக்கு வந்து முக்கியமானது சரிங்களா. மேஜர் சப்ஜெக்ட்டு தேரி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸும் அதே மாதிரி தான், 2 சாப்டர்ஸாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு இதுதான் தெரியும், எது பெருசு எது சின்ன சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதுக்கடுத்து நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் முடித்தோடனே நிறையவே ஸ்பேஸ் இருக்கும் சரிங்களா. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் போவாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி February 26லேருந்து 29 இது எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் காலம் கொடுத்துருக்கு சரிங்களா. இங்கே 19லேருந்து 25 வரைக்குமே நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு லெசன்ஸ் கடுமையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணீங்க, மாற்றி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பிடிஎஃப் வந்து கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட நோட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்களே ஒரு நோட் எடுத்து இந்த வீக்ஸ் வந்து எழுதிக்கிங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம வந்து 10 லெசன் இந்த மாதிரி தான். 10 லெசன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஈஸியாகவே என்ன பண்ணலாம், படிக்கலாம். மினிமம் நீங்கள் வந்து ஒரு 7 அல்லது 8 லெசன்ஸாவது என்ன பண்ணிங்கன்னா படிச்சிங்கன்னா கவர் ஆகிடும். நீங்கள் கட்டாயம் படித்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து யூனிட் டெஸ்ட்டு, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கிற பட்சத்தில் நீங்கள் அதெல்லாமே படித்து தான் ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து 6லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து என்ன 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்கும். இப்போ இந்த 6 நாளுமே நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும், படித்து தான் ஆகணும். 6 சப்ஜெக்ட்டும் சரிங்களா. அது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ப்ளஸ் வந்து சாட்டர்டே சண்டே நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், மார்க்கு இன்க்ரீஸாக இருக்கும். இது எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கன்ஃபியூஷனாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் ரெஃபர் பண்ணி நான் இன்னும் கிளியராக கூட உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது ஒரு சும்மா ஷெடியூல் மாதிரி தான். உங்களுக்கு எத்தனை லெசன், இப்போ 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா அந்த லெசன்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். இப்போ பாட்னிலே பார்த்தீங்கன்னா 15 லெசன்ஸ் வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி 13, 4, 5 அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, பிரித்து செப்பரேட் பண்ணி போட்டுங்க. எது சின்ன லெசன் எது பெரிய லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். இல்லைனா நான் அடுத்த வீடியோவில் அதையும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இதை வந்து ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எல்லா லெசன்ஸுமே என்ன பண்ணும், கவர் ஆகிடும். மினிமம் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஸ்கூல் போகிற டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்கூல்லேயும் நம்ம என்ன பண்ணணும்னா நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். அது அங்கே வந்து நம்ம வந்து ஸ்கூல்லேயும் நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுங்க. ஏன்னா நம்ம அங்கே போகும்போது நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாமே இருப்பாங்க. அவங்க பாதி பேர் படிக்க விடுவாங்க, பாதி பேர் நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, இவன் படிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு படிக்க கூட என்ன பண்ண மாட்டாங்க. அதனால் இப்போ நான் வந்து 10 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 11 மணி வரைக்கும் இந்த 1 ஹவரில் மினிமம் ஒரு 25% போர்ஷன், ஒரு லெசன் எடுக்கிறேன் அப்படின்னா 25 or 50% படிச்சிடணும். அதுக்கடுத்து நமக்கு பிரேக் டைம் விடுவாங்க. அதுக்கடுத்து மார்னிங்கில் 50%, ஈவினிங்கில் வந்து 50%, வீட்டில் வந்து 50%. இதெல்லாமே படித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், சக்ஸஸ் பண்ணலாம். அதிகப்படியான மார்க்ஸும் எடுத்துக்கலாம். இந்த ஷெடியூல் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டான ஷெடியூல் வந்து பயாலஜிக்கு எப்படி வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நோட் பண்ணி வச்சுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.